அம்மாவா அவங்க ரொம்ப சரியா இருக்காங்க. ஆனா பையன்தான். குட்டி எதுக்கு சார் இந்த போட்டி? இந்த போட்டி இப்ப தேவையா? போட்டியா போட்டி? பெத்தவங்களுக்கு சோறு போடாம அனாதை ஆசிரமத்துல சேர்க்கிற பிள்ளைங்களுக்கு மத்தியில என் குட்டி என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அவனை போய் இப்படி எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்துறீங்களே சார். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி. என் குட்டியை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே சார். லக்ஷ்மி மேடம், புள்ள பாசம் உங்க கண்ணை மறைக்குது. நானும் உங்களை போட்டி கூப்பிட்டேன். உங்க பையன் உங்களை அழைச்சிட்டு வந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கு இருக்கிற நெருக்கத்தை காட்டுறேன்னு சொல்லி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. என் பிளாட்டுக்கு வந்து அவர்தான் இந்த போட்டிக்கு அடி போட்டாரு. சந்தோஷ் தான் கூட்டிட்டு வந்தியா? உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா நீங்க கோவப்பட வேண்டியது என் மேல இல்ல, சந்தோஷ். குட்டி, நீ எழுதுனது எல்லாமே சரிதான்டா. நான் தான் ஏதோ பதட்டத்துல மாத்தி மாத்தி எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஆமா குட்டி, இப்போ கலர்ல எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும். ஆனா அப்ப ஏதோ எனக்கு தோணுச்சு, அதான் சிகப்புன்னு எழுதிட்டேன். டேய், ப்ளூ கலர்ல நான் நிறைய சேலை வச்சிருக்கேன் இல்ல பவி? இல்ல அத்தை. ஆமா. அப்புறம் ஏதோ கிழமெல்லாம் கேட்டாங்களே, என்ன அது? எவ்வளவு முட்டாள்தனம். யாராவது அம்மா பிறந்த கிழமை எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி. இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியா? இது பாரு, இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? கவலைப்படாத. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுமா ப்ளீஸ். இந்த ஹரிசருக்கு இதெல்லாம் தேவையா பவி? என்னோட குட்டிக்கு என்ன பத்தி தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன? அவரு என்னத்த பண்ணுவாரு? சந்தோஷ் தானே அவர்கிட்ட போய் வம்பு எடுத்திருக்கான். குட்டி இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருந்தான். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாரே பவி. சில நேரத்துல நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற எதிரினால கூட நமக்கு நல்லது நடக்கும். இப்படி நல்லது பண்றேன்னு சொல்றவங்க கெடுதல் பண்ணுவாங்க. இப்ப ரூம்குள்ள வேற போய் பூட்டுக்கிட்டான். வெளியே வரும்போது பழைய சந்தோஷா வருவானா இல்ல மனசு மாறின புது சந்தோஷா வருவானான்னு வேற தெரியலையே. அவர் கேட்ட 10 கேள்வியில ஒரு கேள்விக்கு கூட எனக்கு பதில் தெரியலையே. அப்ப அவர் சொன்ன மாதிரி நான் இத்தனை வருஷம் அம்மா கூட இருந்திருக்கேன்.
அவ்வளவுதான் இல்ல, அவங்கள புரிஞ்சுக்கவே இல்லை. சரி, மகேஷ் சாருக்கு கால் பண்ணுவோம். அவர் ஏதோ பிஸியா இருக்காரு போல. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சந்தோஷ். ஐம் சாரி, நீ கால் பண்ணப்ப அம்மா இருமல் சத்தம் கேட்டுச்சு, அதான் குடிக்க தண்ணி கொடுத்துட்டு வந்தேன். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல அம்மா, ஒய்ஃப், தாத்தாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். தாராளமா கேளுங்க. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அது எப்படி சார், அம்மா இருமுனதும் தண்ணிக்காகன்னு உங்களுக்கு தெரிஞ்சது? அது ஒரு இன்ஸ்டிங் சந்தோஷ். அவங்க இரும்பவே வேண்டாம், தாகம் எடுக்குதேன்னு நினைச்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் தண்ணியோட நிப்பேன். இத பெருமையா சொல்லல, அப்படி இருப்பேன். நான் நடக்கிறத சொல்றேன். அதை பெருமையாவே சொல்லலாம் சார், அதுவும் என்கிட்ட. என்னாச்சு சந்தோஷ், ஏன் ஒரு மாதிரி டவுனா பேசுறீங்க? சோ, உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சிருச்சு, அதானே? ஆமா சார். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பசங்களும் அம்மா மேல பாசமா தான் இருக்காங்க. ஆனா உங்கள மாதிரி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு சார். அது எப்படி சார் அம்மாவை புரிஞ்சுக்கிறது? The most difficult question I have ever faced. எப்படி அம்மாவை புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா இதை யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது சந்தோஷ். அது ஒரு விதமான கனெக்ஷன். நாம குழந்தையா இருக்கும்போது நமக்கு பசிச்சா சொல்ல தெரியாது, ஆனா நம்ம அம்மா அதை புரிஞ்சுப்பாங்க. அப்பவே இந்த கனெக்ஷன் உருவாயிடுச்சு. அதத்தான் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. நாம வளர வளர அம்மாவை தவிர பல விஷயங்கள் மேல பற்று வந்ததால அந்த கனெக்ஷனை மறந்துட்டோங்கிறத விட பெரிய அட்டென்ஷன் கொடுக்கலன்னு எடுத்துக்கலாம். சின்ன வயசுல அம்மா மட்டும்தான் நம்ம உலகம், அவங்களையே சுத்தி சுத்தி வருவோம். அதையே இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க, அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. தானா அந்த கனெக்ஷன் திரும்ப வந்துடும். சந்தோஷ், ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் வே. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஐ வில் டூ இட் சார். குட் லக், குட் லக். அம்மாவை புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல எதை வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய். ஸோ அம்மாவை புரிஞ்சுக்கணும்னா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அம்மாவுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், அம்மாவை அவங்க பக்கத்திலே இருந்து பார்த்துக்கணும். இவன் தான் போய் வம்பு கிழ்த்தானா? அந்த ஹரிசாருக்கு எங்க புத்தி போச்சு? சின்ன பையன் அப்படிதான் இருப்பான். அந்த பெரிய மனுஷன் தானே, யோசிக்க வேண்டாம்? குட்டி, உன் மேல எந்த தப்பும் இல்லடா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. இல்ல பவி, நான் இப்ப என்ன சொல்லணும் அத்தை? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னது இது? நீ வெளியில போறியா? ஒரு 5 நிமிஷம் இரு, நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு போ. இங்க வாங்க, வாங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க 2 பேரும் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகிறீங்க. ஓகே? எதுக்கு சந்தோஷ்? பவி, we are going for a drive. வெளியே தான் சாப்பிட போறோம். இங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஆமா, 5 நிமிஷத்துல நீங்க ரெடி ஆகுறீங்க, நம்ம வெளியே தான் சாப்பிடுறோம். ஓகே, போய் ரெடி ஆகுங்க. அம்மா, போயிட்டு வாங்கம்மா.
சீக்கிரம் ரெடியாங்க, போங்க போங்க. கோ 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 கோ. அம்மா போங்கம்மா, போங்க 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 போங்க. அம்மா சீக்கிரம் டேய் போங்கம்மா. ஹலோ, என்ன நீயா? சொல்ற? வா 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 வா. டிரைவா வா. நிஜமாவா? வா பவி, போ. சீக்கிரம் போய் ரெடியா போ. ரெடியாகுன்னு சொல்றேன்ல. அம்மா சீக்கிரம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நடக்கிறதெல்லாம் என்னால நம்பவே முடியல பவி. எனக்கும் தான் அத்தை. புத்தருக்கு போதி மரத்துல ஞானம் வந்த மாதிரி சந்தோஷ்க்கு வேற எங்க இருந்தோ ஞானம் வந்திருக்கு. ம், குட்டிய கிண்டல் பண்ணாத பவி. ஆஹா, உங்க புள்ளைய கிண்டல் கூட பண்ண கூடாதா? சரி சரி. உங்க குட்டிய நான் எதுவும் சொல்ல கூடாதுல்ல? அம்மா பவி, ஆ? வாங்க சீக்கிரம் வாங்க. வா 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 போலாம். அத்தை வாங்க அத்தை, ஏறுங்க பவி. ஏறுங்க. ஒரு நிமிஷம். அம்மா இந்த கார் வாங்கினதுல இருந்து ஒரு தடவை கூட ஏறவே இல்லை. முதல்ல இப்பதான் டிராவல் பண்ண போறாங்க. ப்ளீஸ் பவி, அம்மா என் பக்கத்துல உட்காரட்டும். ஐயோ புல் அரிக்குதே. அத்தை முன்னாடி வந்து ஏறுங்க. வேண்டாம் குட்டி, பவியே முன்னாடி உட்காரட்டும், நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன். அம்மா நான் சொல்றேன்ல, நீங்க வந்து முன்னாடி உட்காருங்க. இதுல என்ன குட்டி இருக்கு, நான் இங்க பின்னாடி உட்கார்ந்துக்கிறேனே. இந்த சந்தோஷுக்கு சந்தோஷமே அம்மா முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாக்குறது தான். அப்ப பக்கத்துல உட்கார்ந்தா தானே அதை பார்க்க முடியும். ஆ, என்னது சந்தோஷ்க்கு சந்தோஷமே அம்மா முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பாக்குறது தான். அப்பா 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 அப்பா, எத்தனை சந்தோஷம்டா சாமி, முடியல. அத்தை தயவு செஞ்சு நீங்களே முன்னாடி வந்து உட்காருங்க அத்தை. அம்மா வாங்க 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 வாங்க. வாங்க அத்தை. அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. என்னாச்சு? ஓ ஐயோ, சாரி 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 சாரி. இப்போ ஓபன் பண்ணுங்க. ஆ, ஆ. வாங்க நல்லா உட்காருங்கம்மா. அந்த டோர் அப்படியே சாத்துங்க. அப்படியே பிடிச்சி இழுங்க. இழுங்க. ம். ஆ. எப்படி? கம்ஃபர்டபுளா உட்காருங்கம்மா. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சாஞ்சு உட்காருங்க. இப்படி. சூப்பரா? ஆ? ஒரு நிமிஷம். சீட் பெல்ட் போட்டுறணும். ம். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. தள்ளி உட்காருங்கம்மா. ஓகேவா? ஆ? ஓகே. எதுக்கு இத மூடுற? வேர்க்கும்ல, இது தர. இருங்கம்மா, ஏசி போடுறேன், வேர்க்காது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கு. இதுல இப்படி பாட்டு போடலாம். என்ன பாட்டுமா போட்டோம்? வேண்டாம் வேண்டாம், எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. ம். அம்மா கிளம்பலாமா? போலாம், ரைட்? ஆ.
என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நான் வந்ததே இல்லையா, அதான். அத்தை, இனிமே எல்லாமே அப்படிதான். தினம் புது புது ஹோட்டலுக்கு போறோம், புதுசு புதுசா சாப்பிடுறோம். வீட்ல சமையலே கிடையாது இல்லடா? தினமுமா? ஏன் என் சமையல் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா? அம்மா, ஓ சமையல போய் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதானே. டெய்லி எங்களுக்கு பிடிச்சதை நீங்க சமைப்பீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பிடுங்க. ஓகே பவி, நீ ஆப்போசிட்ல உட்காந்துக்கோ, நான் அந்த சீட்ல உட்காந்துக்கிறேன். அம்மா நம்ம 2 பேருக்கும் நடுவுல உட்காந்துக்கட்டும். ஓகே போய் உட்காரு. வாங்க 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 உட்காருங்க. உட்காரு. இதாண்டா உன் பிரச்சனையே. பாசமா இருந்தாலும் பகையா இருந்தாலும் ஓவரா தான் காட்டுற. இனிமேலாம் ஒன்லி பாசம் தான் இல்லம்மா? என்ன சாப்பிடுறீங்க சார்? அத்தை, என்ன சாப்பிடுறீங்க? பவி, நான் என்ன சாப்பிடணும்? அம்மா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தான் ஆர்டர் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரியா? எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன். அண்ணா, எனக்கு ஒரு வெஜிடபிள் சூப். ஓகே அம்மா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன இருக்கு? இட்லி, தோசை, மசால் தோசை, பொடி தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், ஆனியன் மஞ்சூரியன், ஆனியன் பக்கோடா, இது எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனியன் ஊத்தப்பம். சரிங்க மேடம். வெங்காய ஊத்தப்பம், அதுவும் சின்ன வெங்காயம் போட்டு ஊத்தப்பம். சரிங்க மேடம். ஓகே மேடம். போங்க. அது ஓகே, அது ஓகே. என்னோட அம்மா இந்த சின்ன வெங்காய ஊத்தப்பம சூப்பரா செய்வாங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நான் குழந்தையா இருக்கும்போது அழுதா இததான் செஞ்சு கொடுப்பாங்களாம். உடனே நான் அழுகையை நிறுத்திடுவேனா, என்னோட பாட்டி தான் சொல்லுவாங்க. குட்டி, இது சாப்பிட்டு பாக்குறியா? இந்தா. இந்த பவி, நீயும் சாப்பிடுமா. சூப்பரா இருக்குமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நீங்க சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி சந்தோஷமா இருக்கும்போது செத்து போயிடணும்.